சிம்பிளாக நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக எந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் லைனிங்கை கட் பண்ணி அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பூட் வாங்கினா போதும். சிங்கிள் மெதி வாங்கிக்கோங்க. இதை வச்சு அந்த பீட்ஸ்லாம் ஏற்றும் பொழுது இந்த மெதியில் நீங்கள் ஏற்றினீங்கன்னா அந்த மணிலாம் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு லைனிங் துணி எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆரி ப்ளவுஸு இதை வந்து எப்படி கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைனிங் எடுத்து கட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக எப்பயும் ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரியே பேக் மார்க் பண்ணலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் இந்த அளவுக்கு துணி இருக்கான்னு செக் பண்ணி நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கைக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் வந்து நம்ம கைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எப்பயும் கூட முதுகுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து முதுகில் வந்து பார்டர் இருக்குது, அதனால் லைட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன், 2 இன்ச்சு இல்லாமல். இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து இந்த ஷோல்டர் இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த தையல்லே மார்க் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மடிச்சு விட்டுடலாம். கழுத்தோட அளவு எடுத்துக்கலாம். கழுத்தோட அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் எதுவுமே மார்க் பண்ணலை, ஏன்னா நம்ம ஆரிக்கு வந்து முன்ன பின்ன இருக்கும், அந்த டிசைனுக்கு நம்ம தைக்க போகிறோம். அதனால் நான் கழுத்துக்குன்னு எதுவும் அளவு எடுக்கலை. ஷோல்டர் அளவும் நமக்கு இப்போ தேவையில்லை, ஏன்னா அந்த ஆரியில் முன்ன பின்ன வரும். உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ணாமல் தைக்கிறதுன்றது தான் பார்க்குறேன். இப்போது இது வந்து ஆம்கோல் சைஸு. பட்டி மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கொக்கிலேருந்து 1 இன்ச் மேலே இந்த கொக்கி பீஸில் 4வது கொக்கிக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு இது வந்து நேராக இருக்குது, ஆனால் நேராக இந்த மாதிரி கொடுக்காம கொஞ்சம் நார்மலாகவே கிராஸ் பண்ணி கீழே இறக்கி கொண்டு வந்துடலாம். நமக்கு இந்த ஷேப் தான் நமக்கு தேவை, அப்போ தான் வந்து கரெக்டாக பட்டி வந்து உட்காரும். இந்த மாதிரி நீங்கள் அளவு ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் மார்க் வருது, இந்த அளவுக்கே இல்லாமல் கொஞ்சம் இறக்கி பண்ணுங்கள். இப்போது இந்த மார்க்லாம் நமக்கு தேவையில்லை, பட்டி கட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டிக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி மட்டும் நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்த வந்து
நான் எந்த ஒரு இதுவுமே அளக்காமல் கட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே இந்த நடு சென்டர்ன்றதுக்காக இந்த இடத்துல கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆரி ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கலாம். ஆரி ப்ளவுஸை போட்டு பேக் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பீட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கீழே இறக்கி இந்த தையல் அளவுக்கு நம்ம விட்டால் போதும். பீட் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணதை இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது முன் பக்கம். முன் பக்கத்தை போட்டுடுறேன். இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.